ஸோ எடுக்கிற ஒரு ஒரு உணவுமே வந்து நியூட்ரிட்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நீ அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாமே ஜங்க் ஃபுட்டை பேஸ் பண்ணி இருக்கிறப்ப பேக்கிங் ஐட்டம் வந்து ரொம்ப வந்து இப்போ பேக்கிங் இல்லாமல் இருக்கவே முடியாத அளவுக்கு இப்போ ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த பேக்கிங்கில் வந்து நம்ம இன்னோவேட்டிவாக நல்ல கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம வந்து ஒரு ஒரு பொருளும் சரி நம்ம தர குவாலிட்டியும் சரி ரொம்ப உத்வேகமாக ரொம்ப இது எப்படி வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே தான். இப்போ இது என் குழந்தை இதுலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றேன்னா அவள் ஹெல்த்தியாக சாப்பிட்றான்ற அந்த கண்டென்ட் எனக்கு இருக்குது. அதே கண்டென்ட்டோடு தான் நான் என்னோடய ப்ரொடக்ஷனையும் என்னோட ஜேர்னியில் ட்ராவல் ஆகிற பீப்புளுக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தேங்க்ஸ். மிக சிறப்பாக பேசுனீங்க ரம்யா. தேங்க்யூ. பாருங்கள், ஒரு ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு ரம்யா வந்து எவ்வளோ அருமையாக அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் ஃபுட்டெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், ஏஜ் அட்டன் பண்ணவங்கலாம் சீர்தட்டுக்கு அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கிறாங்கன்ட்டு.